வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான சுமோ அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல சிவாவும் பிரியா ஆனந்தும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சுமோ ரெஸ்லரா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அந்த சுமோ ரெஸ்லர் தான் யாரு என்னன்றத மறந்த மாதிரி கரையில ஒதுங்கி இருக்காரு. நம்ம ஹீரோவான சிவா தான் எடுத்து அவரை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. உண்மையில அவர் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவர், எதனால இந்த இடத்துக்கு வந்தாருன்ற மாதிரி கேள்வி இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு பதில் சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நமக்கு ஈஸியா காட்டுறாங்க. இப்ப கார்ல ஒரு நபர் வந்துட்டு இருக்கும் போது அங்க செக்கிங்லாம் நடந்துட்டு இருக்கு. இவரோட காரையும் நிறுத்தி செக் பண்றாங்க. இவரு பேரு ஜாக் அப்படின்றது. இவர் குடிச்சிருக்காரு அப்படின்றது இங்க இருக்க போலீஸுங்களுக்கு தெரிஞ்சிருது. முதல்ல வண்டியை விட்டு இறங்குன்ற மாதிரிலாம் இறங்க வச்சிடுறாங்க. வண்டியை செக் பண்ணி பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப வண்டியை செக் பண்ணி பார்க்கும்போது பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கிறது தெரிய வருது. பாக்ஸ்ல என்னன்னு பார்க்கணும், ஓபன் பண்ணி காட்டுன்னு கேக்குறாங்க. அந்த பாக்ஸை மட்டும் நான் ஓபனே பண்ண மாட்டேன்ற மாதிரி ஜாக் சொல்லிட்டாரு. உங்க இன்ஸ்பெக்டரையே எனக்கு நல்லா தெரியும், நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால இவங்களுமே ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அன்புன்றவர் தான் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. ஜாக் எனக்கு இன்ஸ்பெக்டரை தெரியும்னு சொன்னார்ல, இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அன்பு யாரு என்னன்னு சுத்தமா தெரிய மாட்டேங்குது. அன்பு என்ன விஷயம்னு கேக்குறாரு. இவங்களுமே விஷயத்த சொல்றாங்க. பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு காமிச்சிட்டு கிளம்புங்கன்ற மாதிரி அன்பு சொல்றாரு. இல்ல சார், இந்த பாக்ஸுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு, அந்த கதை தெரியாம இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு நான் காட்ட மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. இது பாக்ஸுக்கு பின்னாடி பெரிய கதை இருக்கா, அப்படி என்ன கதை இருக்கு சொல்லுங்கன்ற மாதிரி அன்பு கேக்குறாரு. இந்த இடத்துல ஜாக்கும் பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் சர்ஃபிங்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அங்க வேலை பார்க்கறவர் தான் சிவாவா இருப்பாரு. சிவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க. அவங்க பேரு கனிமொழி அப்படின்றது. ஈரின் அப்பாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் டீச்சரா இருப்பாரு. வீட்டுல வச்சு டியூஷன்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இவங்களுமே ஹீரோவை லவ் பண்றதை பத்தி அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா ஹீரோ ப்ராப்பரான வேலை இல்லாம இருக்காருல்ல, அதனால அப்பாக்கு இல்ல பெருசா விருப்பம் கிடையாது, நீ நல்லா யோசிச்சு முடிவெடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப கனிமொழியுமே அப்பாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீ ஏதாவது பண்ணுன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இந்த போலீஸ் டென்ஷன் ஆயிடுறாரு. யோ என்னையா இந்த பெட்டியை பத்தி சொல்லுவேன்னு பார்த்தா ஒரு லவ் ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்க, ஒழுங்கா இந்த பெட்டியை பத்தி மட்டும் சொல்லுன்ற மாதிரி கோவப்படுறாரு. சார், இந்த ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த பெட்டிக்கு பின்னாடி இருக்க மர்மம் உங்களுக்கு தெரியும் சார், ப்ளீஸ் சார் கேளுங்கன்ற மாதிரிலாம் ஜாக் சொல்றாரு. சரி சொல்லி தொலைன்ற மாதிரி அன்பு கேட்கிறாரு. இவரும் மேற்கொண்டு ஸ்டோரியை கண்டினியூ பண்றாரு. ஆக்சுவலா இவங்க சர்ஃபிங்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துல சர்ஃப் பண்றதுக்காக சிவா போயிட்டு இருக்காரு. அப்பதான் ஒருத்தர் கரை ஒதுங்கி இருக்கிறது தெரிய வருது. யாரு என்னன்ற மாதிரிலாம் இவர் எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாரு. மத்த ஆளுங்களையும் கூப்பிடுறாரு. இப்ப எல்லாருமே வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. வயிற்றுல இருக்க தண்ணி எல்லாத்தையும் வெளியே எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் கண்முழிக்கிறாரு. அவர் குழந்தை மாதிரி ஹீரோவோட கையை பிடிச்சுக்கிறாரு. என்ன இவன் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றான் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. அவர் ஜட்டியோட இருக்காருல்ல, அதனால முதல்ல Dress தைக்கணும் அப்படின்ற மாதிரி சிவாவும் ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. ஃப்ரெண்டு துணி கடை வச்சிருப்பாரு, அங்க தச்சு தர சொல்லி கேக்குறாரு. நான் சங்கர் படத்தோட கான்ட்ராக்டுக்காக போயிட்டு இருக்கேன், நீ நாளைக்கு கூட்டு வா சிவான்ற மாதிரி சொல்லிட்டாரு. தைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது, ப்ளீஸ் தச்சு தந்துட்டு போன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இதனால அவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஒரு பெரிய ஸ்கிரீன் துணி இருக்கு, அதுல தைக்கலான்ற மாதிரி அளவெல்லாம் எடுக்கிறாரு. இப்ப பக்காவா தச்சு தந்துடுறாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கலான்ற மாதிரி கூட்டு வந்துடுறாரு. ஹீரோயினும் இவன் யாரு என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவன் யாரு என்னன்னு எனக்கும் தெரியாது, ஆனா இதுக்கப்புறம் என் கூட தான் இருக்க போறான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது உன் கூட இருக்க போறானா அப்படின்ற மாதிரி இவங்களுமே முறைச்சு பாக்குறாங்க. இவருக்கு மன ரீதியா ஏதோ பிரச்சனை இருக்குன்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. உனக்கு தான் ஒரு டாக்டரை தெரியும்ல, அந்த டாக்டரை வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்ல முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோயினும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த டாக்டரும் செக் பண்றதுக்காக வந்துடுறாரு. இவரை தான் யாருன்றதையே மறந்துருக்காரு. 1.5 வயசு குழந்தை மாதிரி தான் இப்ப பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஆளுங்களாம் மத்தவங்க கண்ணில் பட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும், இவனை வச்சு வித்த மாதிரி காட்டி காசு சம்பாதிக்கலாம்னு சில குரூப்புங்க நினைப்பாங்க, அந்த குரூப் கண்ணில் படாம பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. சிவாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. சிவா கேட்டதுக்காக ஒருத்தர் தச்சு தந்தார் பாத்தீங்களா, அவர் ரொம்ப சந்தோஷமா வந்திருக்காரு. எனக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு, நான் இவனை பார்த்துட்டு போனேன்ல, அதனால தான் இது அமைஞ்சதுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன், அதனால தான் இவனுக்காக நிறைய செட்டு தச்சு கொண்டு வந்திருக்கன்ற மாதிரி தராரு. இதனால சிவாவும் சந்தோஷமா அதெல்லாம் வாங்கிக்கிறாரு. ஈரன் மாடியில நின்னுட்டு இருக்கும் போது காத்துல இவங்க ஷால் பறந்து போயிருது. அங்க வந்துட்டு ஒருத்தர் மேல போய் விழுந்துருது. அவருமே ஈரினை நிமிர்ந்து பாக்குறாரு. ஈரினை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. அவங்கள லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இவர் பேரு விஜய் அப்படின்றது. ஈரினை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறாரு. ஈரின் அப்பா கட்டிங் போடுறதுக்காக ஒரு பாருக்கு வந்திருக்காரு. அந்த பாருக்கு விஜய் வந்துடுறாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் பொலிட்டீஷியனா இருப்பாரு. அப்பா மூலியமா எப்படியாவது ஈரினை கரெக்ட் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அப்பாக்கு நிறைய சரக்கெல்லாம் வாங்கி தந்துடுறாரு. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கவலைப்படாத, உன்னை என்னோட மாப்பிள்ளையா மாத்திடுறேன்ற மாதிரிலாம் அப்பா சொல்றாரு. இந்த ஜாக்கு ஒரு
ரெஸ்டாரண்ட் வச்சிட்டு இருக்காருல, அந்த ரெஸ்டாரண்ட் சுத்தமா போல, அதை நினைச்சு கொஞ்சம் வருத்தத்துல இருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் சாப்பிடறதுக்கு வந்திருக்காங்க, டே மெயின் டிஷ்ஷை சீக்கிரமா கொண்டு வான்ற மாதிரிலாம் சிவா கிட்ட சொல்லிட்டாரு. போன சிவா வரவே மாட்டாரு. இந்த சிவா என்ன வராம இருக்கான்ற மாதிரி இவரும் செக் பண்றதுக்காக வராது. பார்த்தா ரெடி பண்ணி வச்ச எல்லா ஃபுட்டையும் அந்த சுமோ ரெஸ்லர் இருக்கார்ல தனியாலா சாப்பிட்டுறாரு. அதனால மத்தவங்களுக்கு இப்ப ஃபுட் வைக்க முடியாத நிலைமையா இருக்கும். எல்லாருமே கோவத்துல இங்க இருந்து கிளம்புறாங்க. போகும்போது ஜாக்க பயங்கரமா திட்டிட்டு போறாங்க. இதனால ஜாக்குமே கோவப்படுறாரு. இதுக்கப்புறம் ஒருத்தர் இங்க இருக்க கூடாது, இவனை கூட்டிட்டு கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் இங்க இருந்து துரத்தி விடுறாரு. ஒன்னே இவ்வளவு நாள் நான் தான் பாத்துக்கிட்டேன், இப்ப வேற ஒருத்தனை வேற கூட்டு வந்திருக்கியான்ற மாதிரி ஹீரோவை திட்டுறாரு. ஆக்சுவலா ஹீரோ அனாதையா இருப்பாரு, இவர் தான் பாவப்பட்டு கூடியே வச்சிருப்பாரு. அப்படி கூட வச்சிருந்த நீங்களே இப்படி பேசலாமா, ஹீரோ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், ஹீரோவை பார்த்து பேசலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆமாமா தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி ஜாக்கு சொல்லிட்டாரு. யாரு நிறைய இட்லி சாப்பிடுறாங்கன்ற மாதிரி ஒரு இடத்துல போட்டி நடக்குது. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இங்க ஜெயிச்சா காசு கிடைக்கும்ன்றதுக்காக சுமோ ரெஸ்லரை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. போட்டிக்காக ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. இப்ப டைம் ஸ்டார்ட் ஆனோன்னு எல்லாருமே வேகமா சாப்பிடுறாங்க. எல்லாரும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆனா இந்த சுமோ ரெஸ்லர் இருக்கார்ல, ரொம்ப ஈஸியா சாப்பிடுறாரு. போட்டியில இவர் தான் ஜெயிக்கிறாரு. இவங்க 2 பேர் தேடி வந்துட்டு இருக்காங்கல்ல, அப்பதான் ஜாக்குமே ஒரு இடத்துல இந்த போஸ்டரை பாக்குறாரு. இந்த போட்டிக்கு ஒரு வேளை அவன் கூட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு, அங்க போலான்ற மாதிரி இவங்களை கூட்டு போறாரு. இப்பதான் சுமோ ரெஸ்லர் பேர் என்னன்னு கேக்குறாங்க. ஹீரோ சட்டுன்னு கணேஷ்ன்ற மாதிரி சொல்லிடுறாரு. கணேஷ் தான் ஜெயிச்சாரு அப்படின்ற மாதிரி 1 லட்சம் ரூபாய் பிரைஸ் அமௌண்டா தந்துடுறாங்க. இப்பதான் ஜாக் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. நேத்து 50,000 ரூபாய் தானே லாஸ் ஆச்சு, இந்தாங்க 1 லட்சம் ரூபாயா வச்சுக்கோங்கன்னு ஹீரோ தராரு. இப்ப ஹீரோயினை டிராப் பண்றதுக்காக வராரு. அந்த விஷயத்தெல்லாம் விஜயும் ஆளுங்களும் பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாங்க. நீ டிராப் பண்றதுல பிரச்சனை இல்ல, ஆனா அவகிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நினைச்ச என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. ஹீரோ இதெல்லாம் பெருசா கண்டுக்கவே மாட்டாரு. பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இவன் இருக்கான் பாத்தீங்களா, பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருக்கான். இத பாக்குற ஜாக்குக்கு கோபம் தான் வருது. அம்மான்னு சொல்லு அப்பான்னு சொல்லுன்ற மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறாரு. ஆனா இவர் அதை கண்டுக்காம சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இப்ப ஹீரோயின் சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கறாரு. நீயே இதை பாருன்ற மாதிரி போன்ல சில வீடியோவெல்லாம் காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த விஜய் இருக்கார்ல, நிறைய ரீல்ஸ் எல்லாம் இவங்களுக்கு அனுப்பி வச்சிருப்பாரு. லவ் சாங்கா ரீல்ஸ் பண்ணிருக்காரு, இவங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இதை பாக்குற ஹீரோக்கு ரொம்ப கோவம் வருது. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நிறைய குரூப்புக்கு வேணும்ட்டே இந்த ரீல்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறாரு. அதாவது இவன் இந்த மாதிரிலாம் பொண்ணை டார்ச்சர் பண்றான்றதை எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் நிறைய பேருக்கு இதெல்லாம் பரப்பி விடுறாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்காருல, இப்ப அந்த பார்ட்டியோட எட்டு கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக வராங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காரு, என்ன ஆக்ஷன் எடுப்பீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப இவருமே எப்படியோ சமாளிச்சு அனுப்பிடுறாரு. இப்ப விஜய்க்கு கால் பண்ணி பேசுறாரு. ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. சிவா தான் மாட்டி விட்டு இருக்காருன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. சிவாவை போய் கவனிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப ஆளுங்களுமே கவனிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப சிவாவோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அந்த கணேஷ்க்கு வாங்கி தந்துட்டு கூட்டு போலான்னு நினைக்கிறாரு. ஆனா கணேஷ் கிட்ட இருக்க சாப்பிடுற பொருள் எல்லாம் இவங்க புடுங்கிடுறாங்க. கணேஷும் தான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. வேணுமா வேணுமான்ற மாதிரி இவங்க தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. கணேஷ் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கடைக்கார அண்ணன் பாக்குறாரு. உடனே சிவாக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, சாக்லேட்டை குப்பை தொட்டியில தூக்கி போட்டுறாங்க. இப்ப இவர் அதையும் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. எடுக்கிறதுக்காக வரும்போது கரெக்டா சிவா இந்த இடத்துக்கு வந்து தடுத்துறாரு. நான் வேற வாங்கி தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மத்தவங்க கூட பயங்கரமா சண்டைலாம் போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்த விஜயோட ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு துரத்திடுறாரு. ஹீரோக்கு தெரிஞ்ச பையன் கொடி வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்கான். எல்லா கொடியும் அவர் காமிச்சிட்டு இருக்காரு. அதுல ஜப்பான் கொடியை வைக்கிறாரு. அந்த விஷயத்தை மட்டும் கணேஷ் கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாரு. ரொம்ப நேரம் அதையே பார்த்துட்டு இருக்காரு. என்ன கணேஷ், உனக்கு இது வேணுமா, இந்த வச்சுக்கோன்ற மாதிரி இவரும் கையில தந்துடுறாரு. இந்த கணேஷை பொறுத்த வரைக்கும் நிறைய சாப்பிடுவாரு. நிறைய போட்டியில எல்லாம் கலந்துக்க வச்சுதான் இவங்க சாப்பாடுலாம் வாங்கி தந்துட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா எந்த ஒரு போட்டியும் வரமாட்டேங்குது. என்னதான் பண்றது, விநாயகர் சதுர்த்தி வருது, இவனை விநாயகரா யூஸ் பண்ணிட்டா என்னன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இங்க இருக்க பொலிட்டீஷியன் தான் முன்ன நின்னு பண்ணுவாரு. அண்ணன் இந்த வாட்டி நான் முன்ன நின்னு பண்றேன், கொஞ்சம் நீங்க சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. அவருமே சரிப்பா பண்ணுன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா சாமி சிலை போட்டு உட்கார வைப்பாங்க பாத்தீங்களா, அதுக்கு இவரை உட்கார வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் உட்கார வச்சிடுறாரு. இது மூலியமா இவருக்கு ஓரளவுக்கு காசெல்லாம் கிடைக்குது. இந்த விஷயத்தை வேற ஒரு கம்பெனியை சேர்ந்தவங்க பாக்குறாங்க. எங்க கம்பெனில ஒரு ஃபங்க்ஷன் வருது, அங்கேயும் உட்கார வைக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா ஹீரோ வேணான்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனா ஜாக்கு சட்டுன்னு காசை வாங்கிடுறாரு. அங்கேயும் உட்கார வைக்கலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப கணேஷ் அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், கணேஷை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா திரும்பி வந்து பார்க்கும்போது கணேஷ் அங்க மிஸ் ஆகுறாரு. இப்ப எல்லாருமே எங்க போனாரு அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. கணேஷ் ஒரு இடத்துல ரஜினி போஸ்டர் தான் பார்த்துட்டு இருக்காரு. என்னடா ரஜினி போஸ்டரை இப்படி பாக்குற, உனக்கு ரஜினியை தெரியுமான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவன் ஜப்பான் கொடியை வித்தியாசமா பார்த்தான், அதே மாதிரி ரஜினியை பார்த்துக்கிட்டே இருந்தான், என்னன்னு புரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, ரஜினி ஜப்பான்ல கொஞ்சம் ஃபேமஸ், அதே மாதிரி ஜப்பான் கொடியை பார்த்ததுனால இவன் ஜப்பானை சேர்ந்தவனா இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம ஜப்பான்ல சேர்த்தா என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப இவங்களுமே ஒரு நபரை பார்க்கறதுக்காக வராங்க.
ஜப்பான்ல அனுப்பி விடுற வேலை தான் இவர் பாக்குறாரு. இவன் ஜப்பானை சேர்ந்தவன் நாங்க நினைக்கிறோம், இவன் யாரு என்னன்னு கண்டுபிடிங்க, ஜப்பானுக்கு எப்படியாவது அனுப்பி வச்சிருங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவ்வளவுதானே, இவ்வளவு காசு செலவாகும், கொண்டு வாங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இவங்களுமே கஷ்டப்பட்டு அந்த காசை பிரட்டிடுறாங்க. இவர்கிட்ட காசெல்லாம் தராங்க. ஏற்கனவே தகவல்லாம் அனுப்பிட்டேன், சீக்கிரமா அனுப்பி விடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பதான் இவருக்கு போன் கால் வருது. ஜப்பானீஸ் மொழியில தான் போன்ல பேசிட்டு இருக்காரு. சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டாரு. இதை ஹீரோவும் கவனிச்சுக்கிறாரு. இப்ப அவர் இருக்கார்ல, இன்னும் 3 லட்சம் ரூபாய் வேணும், ரெடி பண்ணிட்டு வாங்க, 2 மாசத்துக்குள்ள அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ அவர் பேசின வார்த்தையை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. கூகுள்ல போட்டு செக் பண்ணி பார்த்திருப்பாரு. கவலையே படாதீங்க, இவனை திரும்பி நான் அனுப்பவே மாட்டேன்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. எதுக்காக இவனை திரும்பி அனுப்பவே மாட்டேன்ற மாதிரி பேசினாரு, யார்கிட்ட பேசினாரு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அவனை எப்படியாவது தூக்கணும்ன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. அவர் பைக்ல வந்துட்டு இருக்கும் போது ஹீரோவோட ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, சட்டுன்னு அவரை மயக்கமாக்கி அங்க இருந்து தூக்கிடுறாங்க. இப்ப தலைகீழ தொங்க விட்டுறாங்க. எதுக்காக அந்த மாதிரி போன்ல பேசின, யார்கிட்ட பேசின, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. விடுங்க சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் யார்கிட்ட பேசினது எனக்கு தெரியாது, இவன் போட்டோவை பார்த்தோன்னே யாரோ ஷாக் ஆயிருக்காங்க, இவன் திரும்பி அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க, 5 லட்சம் ரூபாய் எனக்கு தந்தாங்க, அவனை திரும்பி மட்டும் அனுப்பிடாதன்ற மாதிரி சொன்னாங்க, அதனால தான் இன்னும் 2 மாசம் ஆகும்னு பொய் சொன்னன்ற மாதிரி சொல்றாரு. கணேஷை பத்தி செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி இவங்களும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் கணேஷோட பேரு தஷிரோன்னு தெரிய வருது. பெரிய சுமோ ரெஸ்லரா இருப்பாரு. எது இவன் பெரிய சுமோ ரெஸ்லரா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப என்னடானா குழந்தை மாதிரி சாப்பிட்டுலாம் இருக்காரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இந்த பெட்டியோட கதையை எப்பதான் சொல்லுவேன்ற மாதிரி அன்பு கேட்கிறாரு. சார் இந்த கதை முடியும் போதுதான் சார் உங்களுக்கு புரியும்ன்ற மாதிரி மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவனை எப்படியாவது அனுப்பி வைக்கணும்னு யோசிக்கிறாங்க. நம்ம தான் கூட போய் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும், ஆனா காசு நிறைய செலவாகும், அவ்வளவு காசு இல்லையன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. ஆனா ஊர் மக்கள்லாம் கணேஷ் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே காசெல்லாம் சேர்க்கிறாங்க. ஓரளவுக்கு காசு சேர்ந்துருது. எப்படியாவது அனுப்பி வைன்ற மாதிரி அவர்கிட்ட கேட்கிறாங்க. அவர் சீக்கிரமா நான் எல்லா ஏற்பாடும் பண்றேன், நீங்க எல்லாருமே போய் பத்திரமா சேர்த்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்பதான் ஜப்பான்ல இருக்க வில்லனை நமக்கு காட்டுறாங்க. இவன் இல்லீகல் வேலை எல்லாம் பண்றான் போல. ஒருத்தன் துரோகம் பண்ணனால அவன் கதையை முடிச்சிடுறான். டஷிரோ இந்த இடத்துக்கு வரதை பத்தி இவனுக்கு தெரிய வருது. அவன் வரக்கூடாது, வர இடத்துல அவனை தூக்குங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. போற இடத்துல தஷிரோக்கு ஆபத்து இருக்குன்னு இவங்களுக்கும் தெரியும்ல, அதனால வேற ஒரு கெட்டப்ல தான் இந்த இடத்துக்கு வராங்க. வில்லன் ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க 3 பேர் எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா திடீர்னு வேற ஒரு குரூப் இவங்க 3 பேரையும் தூக்குது. வில்லன் குரூப் தூக்காம வேற ஒரு குரூப் தூக்குது. வில்லன் குரூப் கிட்ட தான் நம்ம மாட்டிக்கிட்டோம்னு இவங்க பயப்படுறாங்க. பார்த்தா தஷிரோவோட மாஸ்டர் தான் இவங்களை தூக்க சொல்லியிருக்காரு. யார்கிட்டயும் மாட்டாம கூட்டு வரதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. தஷிரோ தான் இங்க பெஸ்ட் ரெஸ்லரா இருப்பாரு. திடீர்னு மிஸ் ஆயிருப்பாரு. எப்படி மிஸ் ஆனாருன்றது இவங்களுக்கு சுத்தமா தெரிஞ்சிருக்காது. தஷிரோக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தணும்ல, அதுக்காக இவங்க ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. இவர் இந்தியன் ஃபுட் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டார்ல, அதனால இங்க இருக்க ஃபுட் இவருக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. எல்லாருமே நல்லா சாப்பிடுறாங்க, இவர் மட்டும் சாப்பிடாமயே உட்காந்துட்டு இருக்காரு. இதை பாக்குற ஜாக் இருக்கார்ல, அவனுக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கல போலடா, சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ இதனால நம்ம ஃபுட்டை சமைச்சு தரலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப வேகமா வடைலாம் ரெடி பண்றாரு. இப்ப வடையை கொண்டு போய் வைக்கிறாங்க. தஷிரோ அதை வேகமா சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனா இங்க இருக்கவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. எதுக்காக இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி தந்த, அவனை திரும்பி நீ மாறவே விட மாட்டியா, உன் கூடயே வச்சுக்கணும்னு நினைக்கிறியான்ற மாதிரிலாம் லைட்டா கோவப்படுறாரு. தஷிரோவை யார் இப்படி பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி குருவும் ஹீரோ கிட்ட சில விஷயங்களை சொல்றாரு. ஆக்சுவலா இந்த சுமோ ரெஸ்லிங் இருக்கு பாத்தீங்களா, இவங்களோட கல்ச்சரா இருக்கும். வருஷம் வருஷம் போட்டி மாதிரிலாம் நடத்துவாங்க. யாரு வீரர்கள் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. இல்ல சூதாட்டத்தை மட்டும் கொண்டே வரக்கூடாதுன்ற மாதிரிலாம் இவங்க கவனமா இருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் சூதாட்டமா பாக்குறவன் இதையும் சூதாட்டமா மாத்தணும்னு நினைச்சான்ற மாதிரி சொல்றாரு. வில்லன் இருக்காருல, இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. டஷிரோ இந்த மேட்ச்ல தோக்கணும், இந்தாங்க காசுன்ற மாதிரிலாம் தராரு. ஆனா குரு இருக்காருல, இத சூதாட்டமா நான் மாத்த மாட்டேன், அப்படிலாம் நடக்காது, இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதுல வில்லன் பயங்கரமா டென்ஷனா இருப்பான். டஷிரோ தேடி வர வரைக்கும் நீ கூடியே இருக்கணும்ன்ற மாதிரி சிவா கிட்ட சொல்றாரு. சிவாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. கதை கேட்டுட்டு இருக்க அன்பு இருக்கார்ல, சிவா பாட்டுக்கு ஜப்பான்ல இருக்கான், இங்க இருக்க காதலியே அந்த விஜய் சும்மாவா விட்டு வச்சான், ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பானே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா சார், பிரச்சனை பண்ணான்ற மாதிரி ஜாக்கும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அவன் இருக்கான் பாத்தீங்களா, நிறைய பேரை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். பொண்ணு கிட்ட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இவங்களெல்லாம் எதுக்காகப்பா வீட்டுல உட்கார வச்சிருக்கீங்க, முதல்ல போக சொல்லுங்கன்னு பொண்ணு சொல்றாங்க. ஆனா அப்பா அவங்க கிட்ட வாங்கி எல்லாம் குடிச்சிருக்காருல, அதை வச்சு அவன் மிரட்டிட்டு இருக்கான். அப்பாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கொஞ்சம் பேசி பாருமா அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்லிட்டு அவனுமே பேசுறதுக்காக வந்துடுறான். உன்னை நல்லபடியா பாத்துப்பேன், சிவாலாம் திரும்பி வரமாட்டான்ற மாதிரிலாம் சொல்றான். சிவா கண்டிப்பா வருவான், நான் உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த குரு கிட்ட அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அந்த அசிஸ்டன்ட்
வில்லனோட ஆளா மாறி இருக்காரு போல. வில்லன் கிட்ட நிறைய காசு வாங்கி தான் ஆளா மாறி இருப்பாரு. சமயம் பார்த்து அந்த பெருசிய போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அதே மாதிரி கூட வந்திருக்கவங்க எப்பெல்லாம் வெளியே போறாங்கன்றதெல்லாம் இந்த அசிஸ்டன்ட் சொல்லிடுறாரு. இப்ப சிவாவும் ஜாக்கும் வெளியே வந்திருப்பாங்க. அந்த தகவல் வில்லனோட ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. வில்லனோட ஆளுங்க அட்டாக் பண்றதுக்காக வராங்க. சிவாவும் கொஞ்சம் சண்டை போடுறாரு. மேக்சிமம் ஓடியே தப்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே நல்லபடியா இங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. இப்ப ஈரினும் வீடியோ கால்ல சிவா கிட்ட பேசுறாங்க. சிவா நீ எப்பதான் கிளம்பி வருவ? இந்த இடத்துல அந்த விஜய் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். சீக்கிரமா கிளம்பி வான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் சீக்கிரமா வந்துடுறேன்ற மாதிரி இவரும் பேசிட்டு இருக்காரு. அப்ப இங்க இருக்க ஒரு ஜப்பானீஸ் பொண்ணு இருக்காங்கல்ல, நீங்க சொல்லி தந்த சமையல் நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. என்ன இவன் பொண்ணுகிட்ட பேசுறான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பொசசிவ் ஆகுறாங்க. இந்த குரு இருக்கார்ல, அசிஸ்டன்ட் கூடயும் சிவா கூடயும் வாக்கிங்காக வந்திருக்காரு. அந்த இடத்துல வில்லனும் ஆளுங்களும் பிளாக் பண்றாங்க. இவரும் சண்டை போட்டு தப்பிக்கலான்ற மாதிரி ரெடி ஆகுறாரு. அப்பன்னு பார்த்தா அசிஸ்டன்ட் பின்னாடி இருந்து ஒரு ஊசியை போட்டுறாரு. இவர் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இப்ப ஹீரோவும் எல்லாரும் வாங்கன்ற மாதிரி கத்துறாரு. எல்லாருமே வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. இப்ப இந்த குருக்கு ரொம்ப மோசமா ப்ராப்ளம் ஏற்பட்டுது. இவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க. கூட இருந்தவரே இப்படி பண்ணிட்டாரேன்னு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. இப்ப டஷிரோ அழுதுட்டு இருக்க மாதிரி ஹீரோக்கு சவுண்ட் கேக்குது. என்ன டஷிரோ அழுதுட்டு இருக்க? எல்லாமே உனக்கு ஞாபகம் வந்துருச்சான்னு கேக்குறாரு. ஆமா எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நான் பண்ண தப்புனால தான் இது எல்லாமே நடந்தது அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக்க சொல்லிட்டாரு. குரு இல்லாத நேரம் இந்த வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, டஷிரோவை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்கான். டஷிரோ உன்னை வச்சு ஒரு ஆட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், என் கூட வா, நிறைய காசு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல என் குரு கிட்ட பர்மிஷன் வாங்காம வர முடியாதுன்ற மாதிரி டஷிரோ சொல்லிட்டாரு. குரு கிட்ட பர்மிஷன் அப்புறமா வாங்கிக்கலாம், உனக்கு கிடைக்கிற காசை வச்சு இந்த இடத்த நல்லா டெவலப் பண்ணலாம், உன் குருவும் சந்தோஷப்படுவார்ல, என் கூட வா, உனக்கு நிறைய காசு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் ஆசை காட்டுறாரு. சரி குருவும் காசு கிடைச்சா சந்தோஷம் தானே படுவாரு, ஆட் ஷூட்டிங் தானே நம்ம போலான்ற மாதிரி டஷிரோவும் போறதுக்கு முடிவு எடுக்கிறாரு. இப்ப ஆட் ஷூட்டிங்காக வந்துடுறாரு. பிஸ்கெட் ஆட் தான் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டு நீ இந்த டைலாக சொல்லணும்னு சொல்றாரு. அதே மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்க ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க. பிஸ்கெட்லாம் மயக்க மருந்தா கலந்துருப்பாங்க. அந்த பிஸ்கெட்டை சாப்பிடும் போது இவரும் கொஞ்சம் கொஞ்சமா மயங்குறாரு. பொத்துன்னு ஒரு ஸ்டேஜ்ல கீழே விழுந்துடுறாரு. இவன் இருந்தா தானே என்னோட ஆளு தோப்பான், இவன் வேற இடத்துக்கு போயிட்டா என்னோட ஆள் ஜெயிச்சிருவான்ல, நான் ஜெயிக்கணும்ன்ற மாதிரிலாம் வில்லன் யோசிக்கிறாரு. இவனை எங்கேயாவது போட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்க இந்தியா கிட்ட வந்துட்டு இருக்கும் போதுதான் தூக்கி போட்டிருப்பாங்க. மாஸ்டரோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு விதத்துல காரணம்ன்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணாத, நீ ஜெயிச்சா மாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு, எப்படியாவது நீ பிராக்டிஸ் எடுத்து ஜெயிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி டஷிரோவும் ஏத்துக்கிறாரு. டஷிரோக்கு டீச்சிங்லாம் தரதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாரு கூடயும் சேர்ந்த மாதிரி டஷிரோ பயங்கரமா பிராக்டிஸ்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா வில்லனை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் சாம்பியனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. டஷிரோ இல்லாத சமயம் தான் அவர் சாம்பியனா மாறி இருப்பாரு. இந்த வாட்டி நம்ம சாம்பியன் ஆகணும் அப்படின்ற மாதிரி டஷிரோ பயங்கரமா சண்டை போடுறாரு. போடுற எல்லா சண்டையிலையும் ஜெயிக்கிறாரு. ஒவ்வொரு ஸ்டெப்பா முன்னேறாரு. ஏறக்குறைய ஒரு ஸ்டேஜ்ல இவர் ஃபைனல்ஸ்ல அவன் கூட மோதுறதுக்காக வந்துடுறாரு. அந்த சாம்பியனோட ஆளுங்க இருப்பாங்கல்ல, டஷிரோ ஃபைனல்ஸ்க்கு வேணா வந்திருக்கலாம், ஆனா ஃபைனல்ஸ்ல அவனை ஜெயிக்கவே முடியாது, டஷிரோ இந்த வாட்டி தோக்க தான் போறான்ற மாதிரி பேட்டிலாம் தந்துட்டு இருக்காங்க. டஷிரோ ஃபைனல் வரைக்கும் வந்தது ஹீரோயின்கே நல்லா தெரியுது. ஃபைனல் மேட்சை ஒளிபரப்புலாம் பண்ணுவாங்க போல. இந்த இடத்துலயே நாங்க சேனல் கனெக்ஷனா வாங்கிட்டோம், எல்லாருமே போட்டு பார்க்க போறோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவா சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப இங்க இருக்க எல்லாருமே செட்டப்லாம் பண்ணிடுறாங்க. எல்லாருமே உட்காந்து ஜெயிச்சிருவானா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப டஷிரோவும் அந்த சாம்பியனும் மோத ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இருந்தே அந்த சாம்பியன் தான் பயங்கரமா சண்டை போடுறாரு. டஷிரோவை தள்ளி தள்ளி விடுறாரு. என்ன டஷிரோ இப்படி அடி வாங்கிட்டு இருக்கான்ற மாதிரி எல்லாருமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல டஷிரோ தோக்குற நிலைமைக்கு போறாரு. அப்பதான் மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடுது. சிவா ஹெல்ப் பண்ணது ஓடுது. அதே மாதிரி மாஸ்டர் நம்மளால தான் இப்படி ஆயிட்டாருன்ற மாதிரி ஓடுது. எப்படியாவது ஜெயிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஃபுல் ஃபோர்ஸை போட்டு அவனை தள்ளுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவனை கவுத்தி போட்டு கீழே தள்ளிடுறாரு. இந்த கேம்ல ஜெயிக்கவும் செஞ்சிடுறாரு. இவர் ஜெயிஸ்டார்னு தெரிஞ்சோன்னு எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப இவருக்கு கப்பெல்லாம் தந்துடுறாங்க. இவர் ஸ்பீச் மாதிரி தராரு. அந்த ஸ்பீச்ல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான் இதுக்கு ரொம்ப காரணம், அவன் இந்தியாவை சேர்ந்தவன், அவனை ஸ்டேஜுக்கு கூப்பிடுறன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோ வேணான்னு சொல்லிட்டாரு. வான்ற மாதிரி இவருமே ஸ்டேஜுக்கு வர வச்சிடுறாரு. இது எல்லாத்தையும் டிவி மூலியமா ஹீரோயின் பார்த்துட்டு தானே இருக்காங்க. பயங்கரமா சந்தோஷம்லாம் படுறாங்க. ஆக்சுவலா அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் லைஃப்ல செட்டில் ஆயிடுவாங்க. டஷிரோ அந்த இடத்துல சாம்பியனா மாறி இருப்பாரு. ஜாக்கை எல்லாருமே விட்டுட்டு போயிருப்பாங்க. ஜாக்கா அனாதையா மாறி இருப்பாரு. எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சோகமா கடற்கரையில உட்காந்து இவர் சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அப்படி சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது இவரோட கால்ல ஒரு பெட்டி தட்டுப்படுது. என்ன இது பெட்டி அப்படின்ற மாதிரி இவர் ஓபன் பண்ணி பாக்குறாரு. பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்றதை இவர் பாத்துறாரு. பார்த்தவரு ரொம்ப ஷாக் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. உடனே கார்ல போட்டு கொண்டு போறாரு. இப்ப கூட பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு நீ சொல்ல, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி அன்பு கேக்குறாரு. சார் உங்ககிட்ட கூட சொல்றேன், இவங்க கிட்ட சொல்ல முடியாது, இவங்க எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்றாரு. இப்ப அன்பை எல்லாருமே வெளியே போங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு.
அதுக்கப்புறம் பெட்டியில என்ன இருக்கு காட்டுன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப ஜாக் இருக்காருல, ஓபன் பண்ணி காட்டுறாரு. பார்த்தா அந்த பெட்டி முழுக்க கோல்டு பிஸ்கெட் தான் இருக்கு, உண்மையான பிஸ்கெட் தான் இருக்கு. அதாவது ஸ்மக்லிங் பண்றதுக்கு யாரோ கொண்டு போயிருக்காங்க, தெரியாதனமா கீழே போட்டிருக்காங்க போல. அதுதான் இவருக்கு கிடைச்சிருக்கு. ஏகப்பட்ட கஷ்டத்துல இருந்த எனக்கு கடவுளா பார்த்துதான் இதை தந்திருக்காரு சார், தயவு செஞ்சு என்னை எடுத்துக்க விடுங்க சார், கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கணும்லாம் சொல்லாதீங்கன்ற மாதிரி ஜாக் கேக்குறாரு. உன் கதையை கேட்டா எனக்கே பாவமா தான் இருக்கு, சரியா நீ இதை எடுத்துக்கோ, எனக்கும் எந்த கமிஷனும் வேணாம், நான் கண்ண மூடி ஒரு 10 என்றேன், அதுக்குள்ள இங்க இருந்து ஓடிருன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி ஜாக் ஏத்துக்கிறாரு. இவர் கண்ண மூடி திறக்கும் போது ஜாக் இல்ல, ஆனா ஜாக் இருக்காரு பாத்தீங்களா, பாதியே இங்க வச்சுட்டு போயிருக்காரு. இப்ப இவரும் ஆளுங்களெல்லாம் வர வைக்கிறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் ஆளுங்க கிட்ட சொல்றாரு. நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போன சொன்னேன், அதை மீறியும் நமக்கு பாதி வச்சிருக்கான்யா, அவன் உண்மையிலேயே நல்லவன் தான் போலன்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்ப ஜாக்கும் இவ்வளவு கிடைச்சிருக்குல்ல, இது போதும்ன்ற மாதிரி சந்தோஷமா கார்ல போயிட்டு இருக்காரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.